வணக்கம். இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி வானமண்டலத்தில் 5வது ராசி. இந்த ராசியில் மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் ஆக 9 நட்சத்திர பாதங்களை கொண்டது. இது ஸ்திர ராசி. ஆண்மை குணம், தீவிரம், கொடூரம் கொண்டது. அக்னி ராசி. சிம்ம ராசியில் இருக்கும் கிரகங்கள் அவர்களின் தசாபுக்தி காலங்களில் தைரியத்தையும் ஆற்றலையும் செயல்திறனையும் கொடுக்கும். சிம்ம ராசியின் அதிபதி கிரகம் சூரியன். சூரியன் இங்கு ஆட்சியாவார். சிம்ம ராசியில் எந்த கிரகமும் உச்சமடைவதில்லை, நீசமும் அடைவதில்லை. இது ஆண் ஒற்றைப்படை ராசி. ராசியின் சின்னம் ஆண் சிங்கம். ராசியின் நிறம் நெருப்பு சிவப்பு. இதன் அதிபதி சூரியன். உடலில் இதயம், இதய தசைநார்கள், முதுகுத்தண்டு, நடுவயிறு போன்றவற்றை குறிக்கும். இடங்களில் ஊரை அடுத்த காடு, சூதாடும் இடம், பங்குச்சந்தை, மருத்துவர், அரண்மனை, அரசாங்க இடம், அரசு அலுவலகங்கள், தலைமை செயலகம், குகை மற்றும் விலங்குகளின் இருப்பிடம், லேத் பட்டறை, தர்மஸ்தாபனங்கள் போன்றவற்றை குறிக்கும். இந்த மாத ஆரம்பத்தில் கிரக நிலைகளை பார்ப்போம். மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரம். இந்த மாத கிரக மாற்றங்கள். ஆவணி மாதம் 4ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகம் செல்கிறார். 14ஆம் தேதி புதன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார். 28ஆம் தேதி அங்காரகன் கன்னியில் இருந்து துலாம் செல்கிறார். 29ஆம் தேதி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மம் செல்கிறார். 30ஆம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னியில் செல்கிறார். இனி சிம்ம ராசிக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். அன்பான சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சூரியன் லக்னத்தில் ஆட்சி பெறுகிறார். இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். சூரியனுடன் கேது இணைந்துள்ளார். அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்க்கட்சிகள் சட்ட ரீதியாக போராடும். நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள். சூரியன் ஆட்சி ஆவதால் சமாளிக்கப்படும். 4-9க்கு அதிபதியான செவ்வாய் ஒரு கேந்திர திரிகோணாதிபதியாகி பகை வீட்டில் இருந்து வக்ர சனியை பார்க்கிறார். ஏற்கனவே அஷ்டமத்து சனியால் அவதிப்படுகிறீர்கள். பாவர்களான சனி செவ்வாய் சப்தம பார்வை வேறு. சனி வக்ரமாக இருப்பதால் அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். ஆயுட்காரகன் சனி 8ல் வக்ரமாக இருப்பது சிறிய கண்டத்தை ஏற்படுத்தும். நீர்நிலைகளில் சிறிய ஆபத்து உண்டாக வாய்ப்பு உள்ளது. கவனம் தேவை. இது பயமுறுத்த அல்ல, விழிப்புணர்வுக்காக என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பூர்வீக வழியில் வருமானம் உண்டு. 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் தேதி கடகத்திற்கு வருகிறார். சுக்கிரன் 11ல் இருந்து 12க்கு வருகிறார். தொழிலில் புதிய முயற்சிகள் செய்வீர்கள். இதனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும். வீண் விரயம் உண்டு. தொழிற்காரகன் சனி 8ல் வக்ரமாக இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற வாய்ப்புகள் உண்டு. மிகவும் கவனமுடன் இருப்பது அவசியம். வெளியூர் பயணம் உண்டு. சுற்றுலா செல்வீர்கள். இதனால் மனமகிழ்ச்சி இருக்கும். 4-9க்கு அதிபதியான செவ்வாய் 2ல் இருப்பதால் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். செவ்வாய் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் புதிய வரவு உண்டு. ஆண் குழந்தை பிறக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேருவார்கள். மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். 5ஆம் அதிபதி குரு 11ல் இருக்கிறார். இது மிகவும் நல்லது. பூர்வீகம் சிறப்படையும். 5ஆம் அதிபதி 5ஐ பார்வையிடுகிறார். இதனால் குழந்தை இல்லாதவருக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்கான ட்ரீட்மெண்டில் இருப்பவர்கள் நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். குரு 7ஆம் இடத்தை பார்வை செய்ததால் நண்பர்களால், தொழில் பார்ட்னர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவார்கள். 6 மற்றும் 7ஆம் அதிபதி சனி வக்ரமாகி 8ல் மறைந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி 8ல் மறைந்திருப்பது விபரீத ராஜயோகம் ஏற்படாது. ஏனெனில் அவர் வக்ரமாகி உள்ளார். 7ஆம் அதிபதி 8ல் இருப்பது மனவாழ்வில் சில பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம் ஏற்படலாம். பிரிவினைகள் ஏற்பட்டு சரியாகும். 8ஆம் அதிபதி குரு 11ல் இருப்பதால் எதிர்பாராத தன லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பாராத சம்பவங்களும் இந்த நேரம் நடைபெறும். இருந்தபோதும் 8ல் சனி பகவான் வக்ரமாகி இருப்பதால் வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கவனம் தேவை. வக்ர காலங்களில் அஷ்டமத்து சனியின் தாக்கம் குறையும். 9ஆம் அதிபதி 2ல் இருப்பதால் தந்தையின் வழியில் தனப்பிராப்தி, சொத்துக்கள், பணம் நகையாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது.
வெளியூரில் இருந்து தந்தை உங்களை பார்க்க வருவார். தனலாபம் உண்டு. பிதிர் சொத்து மூலம் தந்தை பண உதவி செய்வார். ஆன்மீகம் தொடர்புடைய பேச்சுகளில் சேவைகளால் லாபம். வெளிநாட்டு கல்வி அமையும். 10க்கும் 3க்கும் அதிபதியான சுக்கிரன் 12இல் இருப்பதால் தொழில் ரீதியில் பயணம் உண்டு. வேலைக்கு அப்ளை செய்தவர்களுக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும். ஏஜென்சி தொடர்புடைய வேலை தொழில் அமையும். கமிஷன் கிடைக்கும். போக்குவரத்து துறை மூலம் வருமானம் கிட்டும். 11ஆம் அதிபதி புதன் 14ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மம் வருகிறார். 2 மற்றும் 11க்கு அதிபதியான புதன் லக்னத்திற்கு வருகிறார். லாபம் உங்களை தேடி வரப்போகிறது. பணம் தேடி வரும். வரும் பணத்தை சொத்தாக டாக்குமெண்ட் ஆக மாற்றுவீர்கள். 12ஆம் இடத்தில் 4ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகம் வருகிறார். வெளியூர் வெளிநாடு பயணம் தொழில் ரீதியாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிக்காக அது சம்பந்தமான பயணமாக அது அமையும். தொழில் நஷ்டம் சிரமங்கள் வரும். செலவும் கூடும். இந்த மாதம் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறுவதாலும் முயற்சிகள் வெற்றி பெறும். 5ஆம் அதிபதி 11இல் இருப்பது 4 மற்றும் 9ஆம் அதிபதி 2இல் இருப்பதும் தனவரவை பெற்றுத்தரும் சிறந்த மாதமாகும். சிம்மராசி சிம்ம லக்ன அன்பர்கள் எல்லா விதமான அருளும் பொருளும் பெற்றிட எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.